வணக்கம். நான் வதனிகண்ணன் நோர்வேலேருந்து. நான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பட்டர் சிக்கன் செய்திருக்கேன். அதுக்கு நான் 650 கிராம் சிக்கன் எடுத்து அது நெஞ்சு பகுதி மட்டும்தான் பாவிச்சிருக்கேன். ஓரளவுக்கு சின்னனாகவும் கொஞ்சம் நீளம் பதத்துலேயும் வெட்டி எடுத்து அதுக்கு ஒரு மேசக்கரண்டி இஞ்சி பேஸ்ட், ஒரு மேசக்கரண்டி உள்ளி பேஸ்ட், ஒரு மேசக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் கொஞ்சம் காரமாக தான் செய்திருக்கேன். இதில் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் குறைஞ்சது ஊற விட வேணும். நான் ஒரு அரை மணி தேரத்துக்கிட்ட கழித்து தான் எடுத்து பறிச்சினான். அதுக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இறைச்சி அதில் போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த இறைச்சியை ஒன்றில் ஒன்று முட்டுப்படாமல் போட்டு ரெண்டு பக்கம் போட்டு பிரட்டி பொரித்து போட்டு அதை நான் எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் மற்ற லெவலில் செய்தேன். நான் இப்போ நாங்கள் சவுஸ் செய்ய போகிறோம். இல்லை அது கறின்னு சொல்லலாம். அதுக்கும் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு விட்டுட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா வதக்கி போட்டு இதுக்கு மிச்ச சாமான்களும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா சின்ன வெட்டணும். ஏன்னா நாங்கள் இதை ஒரு பேஸ்ட் ஆக்குறதுக்காக ஸ்லோவமாக இருக்கணும்னாக்கா நல்லா தாளிக்கணும். இப்போ 350 கிராம் நல்லா சின்ன வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு அதோடு சேர்த்து அதையும் நல்லா தாளித்து இல்லை அது நல்லா வதக்கி அவிய பண்ணின பிறகு தான் நான் மிச்சம் அதுக்கு தேவையான சாமான்கள் போட போகிறேன். இது சட்டியை மூடி மூடி செய்யணும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக அவியறதுக்கு. இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவு பட்டர் போட்டிருக்கேன். எண்ணெய் இல்லாமல் போய் கொண்டிருக்கல கொஞ்சம் பட்டர் போட்டால் கொஞ்சம் வதக்க சுகமாக இருக்கும். இப்போ நான் 2 மேசக்கரண்டி சீனியும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நான் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இப்போ நான் ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா இதோடு சேர்க்க போகிறேன். அதையும் சுவைக்கு அடுத்தது ஒரு தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள், ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூளும் போட்டு அதையும் வடிவனில் பிரட்டிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் திருப்பி நல்லா கொதித்து அவிய விட வேணும். இப்படியும் ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா கொதித்து கொண்டு இருக்கணும். அவிஞ்சு நல்லா கூலாக வரும் வரைக்கும் அவிய விட வேணும். இதோட நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்க கிரைண்டரில் அடித்து வச்சுருக்க தேங்காய் பால் போட்டிருக்கேன். இதில் விரும்பினா க்ரீம் மில்க்கும் விடலாம். அது சாப்பாட்டுக்கு க்ரீம் மில்க் விற்கிது. நான் தேங்காய் பால் தான் பாய்ச்சினான். நான் எப்போவுமே தேங்காய் பால் தான் பாய்க்கினான். அதெல்லாம் நீங்கள் இன்னும் நேரம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். எல்லாம் செய்து போட்டு மூடி விடுங்க. நல்லா மூடின பிறகு இடைக்கிட திறந்து அதை கிளறி கொண்டு இருக்கணும் அடி பிடிக்காமல். கொஞ்சம் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இப்போ பட்டர் போட வேணும். நான் ஏற்கனவே பட்டர் கொஞ்சம் போட்டதால் நான் போடையில், இல்லைன்னா இந்த நேரத்தில் பட்டர் போடலாம். இப்போ எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நான் இப்போ அடுப்புலேருந்து இறக்கி ஆற வைக்க போகிறேன். வேறு பாத்திரத்தில் மாதிரி ஆற வச்சுட்டு அரைப்போம். இனி இந்த ஃபுட் ப்ரொசஸரால் அரைக்க போகிறேன். நல்லா அரைக்க வேணும். ஏன்னா நாங்கள் வடியில் இது எல்லாத்தையும் வடிக்க போகிறோம். மேலே இந்த சக்கைன்னு சொல்லி மது வாரது குறைவாக இருக்க வேணும். இப்போ நான் இந்த வடியில் தான் அதை வடிக்க போகிறேன். இந்த வடி கொஞ்சம் கண் கொஞ்சம் சின்னன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குது அதுக்கெல்லாம் போடுறதுக்கு. அடுத்து கொஞ்சம் சக்கையும் கொஞ்சம் கூட வர மாதிரி இருக்குது. அப்படி சக்கை வந்தால் 2வது தடவை நாங்கள் கிரைண்டரில் அந்த ஃபுட் ப்ரொசஸரால் திருப்பியும் ஒருக்க அரைச்சிட்டு இப்படி வடிக்கலாம். நான் இப்போ திருப்பியும் அப்படி தான் செய்கிறேன். செய்தும் எனக்கு கொஞ்சம் வந்திருக்கு. இனி நான் இந்த வடித்ததை கிரேவியை அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இந்த பொரித்து வச்சுருந்த சிக்கனையும் அதோடு சேர்த்துட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் காரம் உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காரம் காணாதண்டா கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம். அப்படி இல்லை காரம் கூடுதலாக இருக்கண்டா திருப்பியும் கொஞ்சம் பால் அந்த மில்க் க்ரீம் இல்லாட்டிக்கு நாங்கள் வச்சுருந்த தேங்காய் பால் க்ரீம் அடிச்சிருந்தா அதுகளில் கொஞ்சம் சேர்க்கலாம். உரப்பு காணாதண்டா மிளகாத்தூள் பாவிக்க வேண்டாம், மிளகுத்தூள் தான் பாவிக்க வேணும். நான் இல்லாமல் ஒரு இதெல்லாம் செய்த பிறகு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுனான். இப்போ இந்த பட்டர் சிக்கன்
நல்ல திக்காகவும் நல்ல பார்க்க நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் புதினா போட்டுட்டு இறக்கி வைக்க போகிறேன். சரி, நான் இப்போ என்னோடது காணொளியை நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.